வனவாசம் வீசும் காதல் மதுர மண்ணில் கலந்த ஓரம் தோட்டத்தில் ஒருவன் பச்சான வெள்ளரிக்கா காசிக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டான வெள்ளக்காரன் பணம் சின்ன பணம் வேடிக்கை பார்க்குதான் வெள்ளிப்பணத்துக்கு ஆசைப்பட்டு வெள்ளரி தோட்டத்தை வித்தானா. இப்ப வாங்கின ஈடிகல்லு தான் என்னமோ பழசு மாதிரியே தெரியுது. முத்துவேலு ஏயா வாயா முத்துவேலு. வரேன் பாட்டி. அத்தை மீனா இருக்காங்களா? உள்ளதான் இருக்கா, இந்தா கூப்பிடுறேன். ஏ லட்சுமி, லட்சுமி இங்க வா, யார் வந்திருக்கான்னு பாரு. என்ன பேராண்டி முகமே சரி கிடையாது, ஒரு மாதிரி வந்து நிக்கிறானே, என்ன கதை? தம்பி நீங்களா? நான் தான் ஏன் இந்த வீட்டுக்கு நான் வரக்கூடாதா என்ன? ஐயோ என்ன பண்ண போறனோ? உனக்கு என்ன, நீ எப்ப வேணாலும் வாயா. லட்சுமி தம்பி ஏன் நிக்க வச்சே பேசிட்டு இருக்கா? சேர் எடுத்துட்டு வந்து போடு. இவங்க வேற நேரங்காலம் தெரியாம பேசிட்டு இருப்பாங்க. என்னத்து அந்த வீட்டுல என்ன ஆளு வச்சு அடிக்கிற அளவுக்கு ஆயிட்டீங்களோ? ஐயோ தம்பி அப்படிலாம் எதுவும் இல்லையா. பிறகு அந்த ஆளு என் சட்டைய பிடிச்சி இருக்கான். ஒரு வார்த்தை சப்போர்ட் பண்ணி பேசினீங்களே. தம்பி நான் பேசினேன்ப்பா. அதான் பார்த்தனே. மாமாய் வெளியே வா. என்னது இது, குடிச்சிட்டு வந்திருக்கானா? ஐயோ என்ன கதையோ, இவன் இது வரைக்கும் குடிச்சே நான் பார்த்தது இல்லையே. எதுக்கு குடிச்சிட்டு வந்து இங்க நிக்கிறான்? தம்பி அவரால் நடக்க முடியாது தம்பி. இழந்துட்ட போது மருமகன் வந்து வாசல்ல நிக்கிறான். மரியாதைக்கு வாங்க மாப்பிள்ளன்னு சொல்லாம உள்ள படுத்து கிடந்த எப்படி? தம்பி அவருக்கு உடம்பு முடியலப்பா, பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் பாக்குறாங்க தம்பி, வீட்டுக்கு கிளம்புங்க. முடியாது, முடியவே முடியாது. ஒரு முடிவு தெரியாம நான் இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேன். எனக்கு ஒரு முடிவை சொல்லுங்க, நான் கிளம்புறேன். இல்ல நான் இங்கேதான் இருப்பேன். ஏம்மா என்னமாச்சு? பாரு மீனா, வீட்டில் வேற அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. இந்த நேரத்தில் இவர் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. மாமா வீட்டுக்கு போங்க. வாடி அருமை பொண்டாட்டி. மாமா தம்பி அப்படிலாம் சொல்லாதீங்க தம்பி, எது வந்தாலும் அவ அப்பாவுக்கு சரியாகட்டும், பிறகு பேசிக்கலாம். இவ என் பொண்டாட்டி தானே? தம்பி இன்னும் கல்யாணம் ஆகல தம்பி, இப்படிலாம் பேசாதீங்க தம்பி. அப்போ எப்போ கல்யாணம்? இப்ப வேணாலும் தாலி கட்டி கூட்டிட்டு போவ, நான் ரெடியா இருக்கேன். ஒரு குண்டு மணி தங்கம் கூட வேணாத்தே, உங்க பொண்ணை கொடுங்க, நான் பாத்துக்கிறேன், மகாராணியா பாத்துக்கிறேன். என்னடி இது, வீட்டில் யாரும் இல்லை, பொம்பளை அக்களா இருக்கோம், இங்கே வந்து இது இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, யாரும் கேட்கறதுக்கும் இல்லை. எதுவாக இருந்தாலும் அம்மா அப்பாவை கூட்டிட்டு வாயா, பிறகு பேசிக்கலாம். இவ அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை, அவருக்கு சரியாகட்டும். மீனா உனக்கு தானே பேசி வச்சது தான், ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில அவள் அப்பாவை தான் பார்த்துக்க முடியுது. இன்னும் கொஞ்ச நாள் போட்டியா. முடியாது முடியாது. பொண்டாட்டி இங்க வா. வான சொல்லுத தம்பி. விடு சொல்லுமா, விடுங்க. இப்ப எதுக்கு துள்ளுத? பேசாம இரு. என்ன பண்ணிட்டு இருக்கா? நீ சும்மா இரு பாட்டி, உனக்கு எதுவும் தெரியாது. தெரியாம எதுவும் பேசாத.
ஐயோ, என்ன நான் பண்ணிட்டு இருக்கா? ஒரு பொம்பளை பிள்ளை கையை பிடிச்சி இருக்கிற அறிவில்லை உனக்கு? முடியல கைய. தம்பி விடுங்க தம்பி. ஏம்மா விட சொல்லுமா. இப்ப நினைச்சா கூட நான் இவ்வளவு தூக்கிட்டு போக முடியும். விடு. ஆனா அதை நான் செய்ய மாட்டேன். ஏன்னா நான் உங்க மேல மரியாதை வச்சிருக்கேன். அப்படி பண்ண மாட்டேன். ஆனா அப்படி இருக்கிற எண்ணம் ஆளு வச்சு வச்சிங்க. யார் அவன்? அவன் எதுக்கு ஏன் சட்டையை பிடிச்சிட்டான்? நான் அவன்கிட்ட பேசினேன்னா இல்லை ஏதாவது பண்ணனா? ஏன் அத்தை, ஏன் மீனா இவங்க கிட்ட தானே பேசிட்டு இருந்தேன். போற எதுக்கு அவன் வந்தான்? அசிங்கப்படுத்துறீங்களா? அசிங்கப்படுத்த பார்க்குறீங்களா அத்தை? சொல்லுங்க. தம்பி எதுவாக இருந்தாலும் போறவ பேசிக்கலாம் ஐயா. போய் அம்மா அப்பாவை கூட்டிட்டு வா. இவ அப்பா இருக்கு சரியாகட்டும். போறவ கல்யாணத்தை பற்றி பேசலாம். உங்க வார்த்தையை நான் எப்படி நம்ப? இவ்வளவு வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுங்க. முடியாது, நான் வேலைக்கு போவேன். சரி, பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது உனக்கு என்ன வேலைன்னு கேட்கான். வாய் மூடு. நான் தான் பேசுவேன். என்னால முடியாது. நான் வேலைக்கு போவேன். கொய்ய விடுங்க. கேப்ல நில்லு. ஓடிட்டா. தம்பி அவ அப்பாவுக்கே உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. இந்த நிலைமையில நீ இப்படி வந்து பிரச்சனை பண்ணா ஊர் உலகத்தில் இருக்கிறவங்க என்ன தம்பி நினைப்பாங்க? நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் உங்கள் அம்மா கிட்ட பேசுகிறேன். எதுவாக இருந்தாலும் அவள் அப்பாவுக்கு சரியாகட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அப்போ அவ வேலைக்கு போய் தினம் தினம் என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும், அப்படி தானே? அப்படிலாம் இல்லை தம்பி. நாங்கள் வேலைக்கு போனாதான் எங்கள் வீட்டில் ஒலை கொதிக்கும். அதுக்கு வேலைக்கு போய் தான் ஆகணும். நீங்கள் அதை போகக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி தம்பி? என்ன இருந்தாலும் எங்கள் சம்பாத்தியத்தில் நாங்கள் நிற்கிறதா எங்களுக்கு பெருமை. உங்கள் கையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறது சரி கிடையாது தம்பி. சரி, நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன். மாமாக்கு சரியாகட்டும். நான் என் அம்மா அப்பாவோட வந்து பேசுதேன். அவளை என் பொண்டாட்டியாக்கு கூட்டிட்டு போறேன். சரி தம்பி, நீங்கள் இப்போ கிளம்புங்க. நான் போயிட்டு வரேன்ட்டு. அம்மாயி, நான் போயிட்டு வரேன். போ போ, வராத. என்னத்தே இதெல்லாம் நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் மொபக்கிட்டையாவது சொல்லுங்கத்தே, இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து பண்ணுறான்னு. ஏதோ சொந்தமாக இருக்கிறதுனால பேசாமல் அடங்கி போக வேண்டியதாக இருக்குது. இவ அப்பா இருக்கும் இந்த நிலமையில இருக்கும்போது நமக்கு எதுக்கு அத்தை பிரச்சனைலாம்? நீங்களாவது பேசுங்க அத்தை அவகிட்ட. நான் பேசுறேன் லட்சுமி. இந்த பையன் இப்படி பண்ணுவான்னு நான் என்ன கனவா கண்டேன்? நல்லா தான் பேசுவான், நல்லா தான் வருவான். இன்னைக்கு என்னன்னே தெரியல, இவன் இப்படி வந்து நிற்கிறான். நான் பேசுகிறேன் ஆத்தா கிட்ட. சொல்லுங்க அத்தே, பொம்பளை புள்ளியோலா இருக்கு. ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன நினைப்பாங்க அத்தே? நீங்கள் கொஞ்சம் பார்த்து பேசுங்க அத்தே. பேசுகிறேன் லட்சுமி. அர்ஜுன் இப்பதான் வரியா? ஆமா, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி, எனக்கு கொஞ்சம் வெளியே கடைக்கு கூட்டு போறியா? கடைக்கா? எதுக்கு? அதை ஏன்டா கேட்குற? இந்த அஜயும் பிங்கியும் வெளியே விளையாடிட்டு இருந்தாங்க. பக்கத்து வீட்டில் அந்த பப்பு இருக்கான்ல, அவன் ஏதோ விளையாடுறதுக்கு ஒரு கார் வச்சிருந்தானா. இவ கேட்டிருக்கா, அவன் கொடுக்கல. ரெண்டும் அந்த ஒரு காரை பிடிச்சி இழுத்துட்டு ஒரே சண்டை. அவன் அம்மா வந்து கூட்டு சொல்லிட்டு போறாங்க. இவ ஒரே இடம் கத்திக்கிட்டே இருக்கா. வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டா. அதான் ஒரு இட்டு கடத்தது வரைக்கும் போய் கார் வாங்கிட்டு வந்துடலான்னு. நானே நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்து செம்ம தலைவலியில் இருக்கேன். வேற யாரையாவது கூட்டிட்டு போ. போறதும் வர்றதும் தாண்டா, ஒரு 10 நிமிஷத்துல போயிட்டு வந்துடலாம். அதான் சொல்றேன்ல தலைவலிக்குதுன்னு. கதிர் அண்ணன் வந்தா அவரை கூட்டு போ. எனக்கு செம்ம டயர்டா இருக்கு. அப்படி இல்லைன்னா நான் தூங்கி எழுந்து அப்புறமா போய் வாங்கிட்டு வந்து தரேன். அவ இப்பவே வேணும்னு அடம் பிடிக்கிறாடா. அதுக்கு என்ன பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது, என்ன முடியல, வழி விடு. உன்கிட்ட போய் கேட்ட பாரு, கதிர்கிட்டே கேட்டுக்கிறேன் நான். போ. இவ ஒருத்தி நானே நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு தள்ளாடிக்கிட்டு வீட்டுக்கு வரேன். காரு வேணும், மோர் வேணும்னு இருக்கா. இவளை வேற இன்னும் காணும். படிப்புல கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது, டைமுக்கு வர்றதும் கிடையாது. இவளுக்காண்டி என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. இவளுக்கு பொறுப்பே இல்லை. அப்பா அர்ஜுன், வாங்க மேடம், இன்னும் கொஞ்சம் மொல்லமா வர வேண்டியது தானே. கிண்டல் பண்ணாத அர்ஜுன், வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு. ஏன், என்ன பிரச்சனை? உனக்கு விஷயம் தெரியாதே, நேத்து என் மாமா இங்கேயே வந்துட்டாரு. வந்து என்னை வேலைக்கே போகக்கூடாதுன்னு சொல்றாரு.
கதிரையா அவரை அடிச்சு விட்டாரு. என்னது, அண்ணன் அடிச்சிட்டாரா? அட ஆமா அர்ஜுன், 2 பேரும் மாத்தி மாத்தி சட்டையை பிடிச்சுக்கிட்டு ஒரே தகராறாயிடுச்சு. அப்புறம் என்னாச்சு, அவர் எப்படியோ போயிட்டாரு அவரு. அதோட விடல, வீட்டுக்கு வந்து குடிச்சிட்டு ஒரே சண்டை. கட்டுனா என்னதான் கல்யாணம் பண்ணுவேன்னு. இந்த பக்கம் திரும்ப, ஒரு நிமிஷம் அந்த பக்கம் பாரு. ஏன் அர்ஜுன்? இந்த சைடு திரும்ப. இந்த பக்கமா? பக்கம் திரும்ப. இப்படியா? உன்னை எந்த ஆங்கிள் பார்த்து அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணாரு? எப்படி பார்த்தாலும் அவ்வளோ அழகா ஒன்றும் தெரியலையே. அர்ஜுனே, என்ன கிண்டலா? சும்மா சும்மா. சரி வா போலாம். எனக்கு நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு செம்ம டயர்டா இருக்கு. நான் அப்படியே கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்துட்டு தூங்கிடுவேன். உனக்கு கிளாஸ் முடிஞ்சதும் கதவை சாத்திட்டு போயிடு. சரி அர்ஜுன். The derivation of this formula applying in a beta. Apply x is equal to. அர்ஜுன், கதிர் அண்ணா வாய்ஸ் கேக்குதே. அர்ஜுன் கதவை தர. மாட்டின அவங்களுக்கு மட்டும் நான் இந்த ரூம்ல இருக்கிறது தெரிஞ்சது அவ்வளோதான். அர்ஜுன் கேக்குதா? கதவை தர. இதோ வரேண்ணா. ஏய் மீனா, அந்த பின்னாடி கபோர்டு பின்னாடி போ. எங்க? பின்னாடி பாரு, பின்னாடி போ. சரி. தூங்கிட்டியாடா? என்ன பண்ற? வந்துட்டேண்ணா. தூங்கிட்டியாடா? நான் வந்து எழுப்பி விட்டுட்டனோ? இல்ல இல்ல, சொல்லுண்ணா. கார் சாவி வேணும்டா. அக்கா ஏதோ கடைக்கு போகணுமா, அதான் கார் சாவியை கையோட கொண்டு வந்துட்டியோ? ஆமாண்ணா, ஒரு நிமிஷம் இருங்க, எடுத்து தரேன். இவ ரூம்ல இந்த பிள்ளைக்கு என்ன வேலை? இவன் எதுக்கு இப்படி மறைச்சு மறைச்சு இந்த பொண்ணு ரூம் உள்ள வச்சிருக்கான்? ஷே, அப்போ இவன் தூங்கல, நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு இந்த பிள்ளைய கூட்டு உள்ள வச்சு பேசிட்டு இருக்கான். வெளியில பார்த்தா மாட்டிக்குவோன்னு இந்த பிள்ளைய உள்ள கூட்டு வச்சு கதை பேசுறானா? அர்ஜுன் ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது, முடிவு எடுக்கிற அளவுக்கு அவனுக்கு புத்தி இருக்கு. இருந்தாலும் இது ஒத்து வருமான்னு தெரியல. இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான். ஐயோ, அண்ணன் பார்த்துடுச்சு. இவ எந்த லட்சணத்துல ஒளிஞ்சிருக்கா? அண்ணன் இந்தாங்க சாவி. கூடு அர்ஜுன். ஏமா ஒளிஞ்சது போது வெளியே வா. அப்பா போயிட்டாரு. மாட்டிக்குவோமோன்னு ரொம்ப பயந்துட்டேன் அர்ஜுன். இப்பவும் ஒன்றும் இல்லை, மாட்டியாச்சு. அவன் உன்னைய பார்த்துட்டான். என்ன அர்ஜுன் சொல்ற? பார்த்துட்டாரா? ஆமா ஆமா, நீ ஒளிஞ்சிருந்த லட்சணம் அப்படி. உள்ள தள்ளி நிப்பியா, அதை விட்டுட்டு ஓரமாவே நின்னுட்டு அவன் நல்லா பார்த்துட்டான் உன்ன. ஐயோ, இப்போ என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, ஏன் அவன் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்காம போனான்? அவன் உன்னை கண்டிப்பா பார்த்துட்டான், ஆனா ஏன் பார்த்தும் பார்க்காத மாதிரி போனான்னு தெரியல. ஐயோ, அவர் என்னை தான் வையுவாரு. நீ இருக்கன்னு என்ன வையாம போயிட்டாரோ என்னவோ. மாட்டின. சரி விடு, நானும் சேர்ந்து தான் மாட்டியிருக்கேன். என்னன்னாலும் பார்த்துக்க வேண்டியதுதான். உன்னை ஒழுங்கா ஒளிய சொன்னா அதை கூட உன்னால ஒழுங்கா செய்ய முடியாதுல்ல. சாரி அர்ஜுன். சரி விடு, என்ன பண்ண? அவன் ஏதாவது கூட்டு கேட்டா நான் ஏதாவது பேசிக்கிறேன், நீ பயப்படாத. என்னால் தானே உனக்கு இவ்வளோ கஷ்டம், என்னை மன்னிச்சிடு அர்ஜுன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் விடு. ம்